உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பத்துக்கான 11வது ஃபுட் ப்ரோ 2015 கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அடுத்த மாதம் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் சந்திப்பில் முக்கியத்துவம் பெற்றுள்ள 12 துறைகளில் உணவு பதப்படுத்துதல் மற்றும் கருவிகள் துறையும் ஒன்றாக உள்ளது. அந்த துறையின் வாய்ப்புகளை தெரிவிக்கும் முன்னோட்டமாக ஃபுட் ப்ரோ 2015 கண்காட்சி கருதப்படுகிறது. சிஐஐ சார்பில் நடைபெறும் கண்காட்சிக்கென தனி இணையதளம் உள்ளது. உணவு பதப்படுத்துதல் மற்றும் அது தொடர்பான துறையில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை அறியும் தளமாக கண்காட்சி இருக்கிறது. சிஐஐயுடன் கொரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகள் கூட்டு சேர்ந்து இந்த கண்காட்சியை நடத்துகின்றன. சீன உணவு பதப்படுத்துதல் துறைக்கென தனி அரங்கு இதில் இடம்பெறுகிறது. 200க்கும் மேற்பட்ட இந்திய வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிக்கு வைக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் பார்வைக்கு இடம்பெறுகின்றன. 3 நாட்கள் கண்காட்சியை 25,000 வர்த்தக பார்வையாளர்கள் கண்டு மகிழ்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகள் இந்த கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்படுகின்றன. வேளாண் மற்றும் உணவு உற்பத்தியில் உலகிலேயே 3வது இடம் வகிக்கிறது இந்தியா. ஆனால் உணவு பதப்படுத்துதலில் பின்தங்கியிருப்பதால் அதிக அளவிலான உணவு மற்றும் விளைபொருட்கள் வீணாகின்றன. எனவே உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் சென்னையில் நடைபெறும் 3 நாள் மாநாடு அந்த துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் எனலாம். புதிய தலைமுறைக்காக பாஸ்கரன்.